ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வாரத்திற்கு பெஸ்ட்டான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையர் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? முதல்ல பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். இதை பொறுத்த மட்டும் ப்ராப்பராக ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இன்னொன்று ஸ்ட்ராங் பையிங் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு, சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 1245 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஸ்டாக் இப்போ நான் கொடுக்குற இந்த 6 ஸ்டாக்கும், சரிங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் எண்டில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி. ஸோ நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், ட்ரெண்ட் பிரேக் அவுட் வரக்கூடிய நாட்களில் 6555க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஸோ ட்ரெண்ட் பிரேக் அவுட், சரிங்களா? ஸோ ஸ்லைட்லி, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது இந்த ஸ்டாக்கு தான், சரிங்களா? ஸோ வரக்கூடிய நாட்களில் இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக இங்கே ஒரு பிரேக் அவுட் ஷோ பண்ணியிருக்கு. 610க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவை பொறுத்த மட்டும் ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் கரெக்டாக உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ வரக்கூடிய நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1575க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த பர்டிகுலரான ஸ்டாக்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், இதை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் 6345க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இன்னொன்று இதில் நல்ல ஒரு கிளாரிட்டியான வியூவும் இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் மோடு கிளியராக இருக்குது. ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ப்ராஃபிட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் கொஞ்சம் பெஸ்ட்டான ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம், ஓஎன்ஜிசி. ஸோ நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 290 கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதனுடைய லெவலை பிரேக் பண்ணும்போது அடுத்த லெவல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங் வந்துடுங்க. இன்ட்ராடே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு டார்கெட்டில் பிரச்சனை இருக்கும், சரிங்களா? நிறையா இண்டிகேட்டர் உங்களுக்கு ஷோ பண்ணலாம். பட் இருப்பினும் பிரேக் அவுட், இது மார்னிங் பிரேக் அவுட்டில் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் 11:30 அந்த மாதிரியான டயத்தில் பிரேக் அவுட் நடக்கு அப்படின்னா 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் இதுவே ஒரு பெஸ்ட்டான டைம். இன்னொன்று இந்த 6 ஸ்டாக்கையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள். ஏன்னா இது நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேராக வந்துட்டு மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மார்னிங்கே ஸ்டாக் ஷோ ஆகும், சரிங்களா? இப்படி ஆகும்போது நம்மகிட்ட இருக்கிற இந்த ஸ்டாக், பெஸ்ட்டான ஸ்டாக் நம்ம பார்த்தோம்ல, டாக்டர் ரெட்டி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், சன்ஃபார்மா, அப்போலோ, ஓஎன்ஜிசி, ஏதாச்சும் ஒரு ஸ்டாக், சரிங்களா? இங்கே மேலே உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை டைரெக்டாக எடுத்து வச்சுருங்க. மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தாராளமாக என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இதை லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். நிறையா பேருக்கு இங்கே என்ன பிரச்சனைனா வித்தவுட் ப்ராக்டிஸ், சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியக்கூறாக இருக்கும். இன்னொன்று இந்த ஸ்டாக் செலெக்ஷன் எல்லாமே அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரியான ஸ்டாக்காக இருக்கணும், சரிங்களா? இல்லை அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தாலும் பிரேக் அவுட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் போயிட்டு ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பிகினராக வரும்போது நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும், இதுக்குள்ளே போகாதீங்க. அப்படி நீங்கள் ஸ்விங்கில் ட்ரேட் எடுக்கணும், இந்த ஸ்விங், அதாவது ஸ்விங் ட்ரேடர் வேறு, ஸ்விங் ட்ரேடிங் வேறு, சரிங்களா? இந்த ஸ்விங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப் ட்ரெண்டாக இருக்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா? டவுன் ட்ரெண்டில் போகும்போது ரெசிஸ்டண்ட்டில் நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க, இல்லை புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக் வந்து உகந்தது. ஃப்ளாட்டாக இருக்கும் சில ஸ்டாக். இதை நீங்கள் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம், சரிங்களா? பட் இதுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை. அதை கேதர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.